சார், இப்ப முதல் முறையா நாடாளுமன்ற எம்பியா டெல்லிக்கு போயிருக்கீங்க. கடந்த ஒரு வருஷத்துல நாடாளுமன்றத்துல சாதிச்சதா எதை சொல்லுவீங்க? எதையுமே சாதிக்க முடியல பிஜேபி ஆட்சியில. பெரிய கொடுமை என்னண்டாமா, ஒரு வருஷத்துல ஒரு 6 தடவை பாராளுமன்றத்துல பேசியிருப்பேன். நான் பேசினது பூராமே 18வது லோக்சபா நடக்குது. இந்த 18 லோக்சபாவில் 18 எம்பிக்கள் சேர்ந்து வச்ச ஒரே கோரிக்கை திண்டுக்கல் சபரிமலைக்கு புதிய ரயில் பாதை. இதை ஏப்பா கொடுக்கலன்னு கேட்டேன். இது வரைக்கும் பதில் இல்லை. இப்பதான் ஒரு 15 தடவை வச்ச கோரிக்கைக்கு பிறகு மத்திய ரயில்வே துறை அமைச்சரை பார்த்த பிறகு ஒரு 50 லட்சம் ரூபாய் ஆய்வுக்காக இப்போ ஒதுக்கியிருக்காங்க. பெரிய சந்தோஷமான செய்தி. திண்டுக்கல் சபரிமலைக்கு புதிய ட்ரெயின் ரோடு போட்டுட்டா என்னுடைய வாழ்நாளில் செஞ்ச சாதனையா நான் அதை கருதுறேன். 2வது கோரிக்கை உசிலம்பட்டிக்கும் ஆண்டிவட்டிக்கும் பைபாஸ் சாலை வேணும். அந்த கோரிக்கையை இப்போ வெகுவா போய் அதிகாரிகளை பார்த்து அமைச்சரை பார்த்து கொடுத்துருக்கேன். இது 2 தான் மேஜரா நான் பார்க்கிறேன். இது 2ஐயும் நான் முடிப்பேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் கம்பத்து தொகுதியில தேவாரத்திலிருந்து சாக்குளூத்துமெட்டுக்கு மலைப்பாதை சாலை ஒரு 6 கிலோமீட்டருக்கு. இல்லாட்டி அந்த பாதைக்கு சாக்குளூத்துமெட்டு போறதா 80 கிலோமீட்டர் சுத்தி போறாங்க. வனப்பகுதியில் ஒரு 6 கிலோமீட்டர் தார் சாலை போட்டுட்டா 80 கிலோமீட்டர் சுத்துறது நிற்கும். இதையும் பாராளுமன்றத்தில் பேசுறீங்க. இந்த 3 கோரிக்கையை செஞ்சிட்டாலே என் வாழ்நாளில் நான் செஞ்ச பெரிய சாதனை. தேனி பார்லிமெண்ட்ல நீண்ட நாள் கோரிக்கை இந்த 3 கோரிக்கை.